பங்கு பெற செய்தாரே. ஏற்புடையோ தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே என்று பலியோடு இணைவோமே என்று. வருவோமே மகிழ்வோமே என்று பலியோடு இணைவோமே என்று. சாயல் நம்மிடம் இருக்க வல்லவர் இறைவன் நம்மை தேர்ந்தாரே. நம் மகன் சாயல் நம்மிடம் இருக்க வல்லவர் இறைவன் நம்மை தேர்ந்தாரே. மலர் தொடுத்து நின் பதமலர் சூடி பணிந்துன்னை வணங்கினேன் பரமனின் தாயே வாழியவே வாழியவே வாழியவே. அன்பென்னும் அகலினில் அணையாத தீபமே ஆண்டவன் இயேசுவின் தாயே எங்கள் ஆரோக்கிய தாய்மறி நீயே. அன்பென்னும் அகலினில் அணையாத தீபமே ஆண்டவன் இயேசுவின் தாயே எங்கள் ஆரோக்கிய தாய்மறி நீயே.
தந்தவளே, அழியாத இறையுறவில் அந்நாளில் உம்மகவாயின்றவளே. ஓயாத அலை போல ஓய்வின்றி பிறர் வாழ தந்தவளே, அழியாத இறையுறவில் அந்நாளில் உம்மகவாயின்றவளே. உம் வழியில் நடந்தே உம் உருவை பதிக்க என்றும் உமதருள் தாரும் அம்மா, அருள் தாரும் அம்மா. அன்பென்னும் அகலினில் அணையாத தீபமே, ஆண்டவன் இயேசுவின் தாயே, எங்கள் ஆரோக்கிய தாய் மரியே. அன்பென்னும் அகலினில் அணையாத தீபமே, ஆண்டவன் இயேசுவின் தாயே, எங்கள் ஆரோக்கிய தாய் மரியே. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்ற இறைவார்த்தைக்கேற்ப இறையரவில் இதயங்கள் இணைந்திருக்க முதல் திரியை ஏற்ற மறைமாவட்ட பொருளாளர் அருட்பணி எஸ். ஜேம்ஸ் செல்வநாதன் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்னையின் பரிந்துரை நாளும் உடனிருக்க இரண்டாம் திரியை ஏற்ற புனித ஜேம்ஸ் அகாடமி தாளாளர் அருட்பணி எஸ். ஜோசப் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நல் வழி நடத்துதலால் நற்சான்று பகர்ந்திருக்க மூன்றாம் திரியை ஏற்ற நம் பங்கு தந்தை அருட்பணி டி. தாமஸ் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மகிழ்வினால் மனங்கள் மகிழ்ந்திருக்க நான்காம் திரியை ஏற்ற திரு எஃப்.எக்ஸ். துரை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உறவுகளால் உள்ளங்கள் ஒன்றித்திருக்க ஐந்தாம் திரியை ஏற்ற இளம் தம்பதியினர்கள் தலைமுறை சார்பாக திரு சந்தியாகு வினோத், திருமதி ஜாஸ்மின் ரெக்ஸி, செல்வன் டேனியல் ஜோவன் குடும்பத்தினரை அன்புடன் அழைக்கின்றோம். பழங்களால் வாழ்வு செழித்திருக்க ஆறாம் திரியை ஏற்ற பலன் தரும் தம்பதியினர்கள் தலைமுறை சார்பாக திரு சகாயராஜ், திருமதி ஆரோக்கிய மேரி, செல்வன் டிவைட் ஜான்பால், செல்வி மிஸ்டிகா சகானா குடும்பத்தினரை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றியுணர்வால் நெஞ்சங்கள் நிறைந்திருக்க ஏழாம் திரியை ஏற்ற நிறை தம்பதியினர்கள் தலைமுறையினர் திரு இருதயராஜ், திருமதி ஜோஸ்பின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஏழாவது திரியேற்ற அருட்பணியாளர் பொனவென்ச்சர் அவர்களை அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். லூக்கா
2:52 படி அன்னைக்கு விழா எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட மகிழ்வோடு கூடியிருக்கும் நாம் எதிர்நோக்கும் குழந்தைகள் வளர்ப்பும் என்ற தலைப்பின் கீழ் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாகரிகமும் பண்பாடும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த நவீன காலத்தில் குழந்தைகளை வளர்ப்பது என்பது பெரும் சவாலாக நிறைந்த ஒன்றாகவே காணப்படுகிறது. மறைக்கல்வியை அடித்தளமாக கொண்டு பெற்றோரால், குடும்ப உறவுகளால், பங்கு தந்தையர்களால் ஆன்மீக வாழ்வில் வளர தன்னை அர்ப்பணித்திடும் பல நல்ல உள்ளங்களால் இன்றைய தலைமுறையினர் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதே அவசியமான தேவையாக இருக்கின்றது. எனவே நம் இல்லத்தின் தளிர்கள் இறையருளால் துளிர்த்திட இக்கல்வாரி பலியில் அன்னையின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நம் இறைவனை மன்றாடுவோம். புனித ஜெபமாலை அன்னையினுடைய ஆண்டு பெருவிழாவினுடைய 9வது நாளாகிய இன்று நம்முடைய அருட்பணியாளர்கள் அருட்பணி ஜேம்ஸ் செல்வநாதன் திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவரோடு இணைந்து அருட்பணியாளர் ஜோசப் புனித ஜேம்ஸ் அகாடமியினுடைய தாளாளர் தந்தை அவர்களும் வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் நிறைவேற்றுகின்ற இந்த பள்ளியிலே நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறப்பாக மேலும் நம்மோடு இணைந்து ஜெபிக்க அருட்பணியாளர் பொனவெந்தூர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இறைமக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக 3 தந்தையர்களையும் கரங்களை தட்டி அன்போடு வரவேற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலகும் வல்ல தந்தை இறைவனே,
மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரெம் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் என் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. இறைவா, உம் வார்த்தையானவர் குடிகொள்வதற்கு புனித மரியாளின் திருவயிற்றை தேர்ந்து கொள்ள திருவிழம் கொண்டீரே. அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரிவாளை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது: வேற்றினத்தார் அனைவரும் கிளர்ந்தெழட்டும், கிளர்ந்தெழுந்து யோசபாத்து பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும். ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன். அரிவாளை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது. திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள், ஏனெனில் ஆலை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன. அவர்கள் செய்த கொடுமை மிக பெரியது. திரள் திரளாய் மக்கள் கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது. ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது. கதிரவனும் நிலவும் இருளடைகின்றன, விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன. சியோனிலிருந்து ஆண்டவர் கர்ஜனை செய்கின்றார், எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார். விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன, ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம், இஸ்ரேலருக்கு அரணும் அவரே. நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நான் என் திருமலையாகிய சியோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். எருசலேம் தூயதாய் இருக்கும், அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள். அந்நாளில் மலைகள் இனிய புது இரசத்தை பொழியும், குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும். யூதாவின் நீரோடைகளிலெல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும்.
ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும். அது சித்திமிலுள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும். எகிப்து பால் நிலமாகும், ஏதோம் பாழடைந்து பாலை நிலமாகும். ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள். அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள். யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாய் இருக்கும். எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள். சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழிவாங்கவே செய்வேன். குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன். ஆண்டவராகிய நான் சீயோனில் குடியிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவராட்சி செய்கின்றார், உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகின, உருகுகின்றன. வானங்கள் அவர்
ஆனந்த மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போ அதிகம் பேறு பெற்றோ. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போ அதிகம் பேறு பெற்றோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 27 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கரு தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, வீரமாமுனிவருடைய வீரமிகு விசுவாசத்தில் கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லாக மண்ணாக கிடந்த இந்த பூமியில் அன்னை மரியாளுக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் விண்ணகக் கடவுளை பெற்றெடுத்த தாய் மரியாளுக்கு அருமையான உறைவிடம் அமைத்து இன்று ஆண்டுதோறும் அந்த அன்னையை புகழுகிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்த வீரமா முனிவர் புனித நிலைக்கு உயர்த்துவதற்கான முன்னெடுப்பு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த திருவிழா காலத்தில் வீரமாமுனிவருடைய விசுவாசத்தில் திளைத்தோங்கிய பழையகோவில் இறை சமூகத்தினருக்கு இங்கே இத்திருப்பலியை திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அருள் பணியாளர் ஜேம்ஸ் செல்வநாதன் அவர்களுடைய பெயராலும் இங்கே விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை பெயராலும் உங்கள் பாசமிகு பங்கு தந்தையர்கள்,
சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் இங்கே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் அன்னையினுடைய பெருவிழா நாளில் மகிழ்ச்சியான திருவிழா வாழ்த்துக்களை அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, வீரமா முனிவர் என்று தொடங்குகிற பொழுதே நமக்குள் நிச்சயமாக ஒரு வீரம் பீரிட்டு எழுவதை உணர முடிகிறது. அன்னை அவளுக்கு விழா எடுத்து மகிழுகிற ஒவ்வொரு மனதிலும் மகிழ்ச்சி பங்கிருக்கக்கூடிய இந்த மாலை நேரம் கருக்கள் எல்லாம் இணைந்திருக்கிறது. எப்பொழுது உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கப் போகிறோம் என்று காத்திருப்பதாக பார்க்கிறேன். ஆண்டுதோறும் இந்த மழை வருகிற பொழுதெல்லாம் விண்ணக கடவுள் நம்மை நோக்கி தனது ஆசிரை பொழிகிறார் என்பதுதான் நமது ஆழமான நம்பிக்கை. இந்த நேரத்திலும் கூட இந்த கருமேகங்கள் சுழன்று வருகிற பொழுது அவ்வப்பொழுது அங்கே கொடை எழுந்திருப்பதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு பயம், நான் விரைவில் முடித்துவிட வேண்டுமா அல்லது மழை வந்து நிறுத்திவிட வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இருந்தாலும் அன்னை அவள் விழாவை அர்த்தத்தோடு கொண்டாடுவதிலே பாக்கியம் பெற்றிருக்கிற மக்களாக தான் நாம் இருக்கிறோம். அன்னை மரியாளை புகழுகின்ற பொழுது அருமையான பாடல்களால் நாம் ஒவ்வொரு நாளும் புகழ்ந்து பாடுகிறோம். அவள் வான்லோக ராணி, வையகத்தின் ராணி, மண்மீதிலை புனித மாது நீ, விண்ணொளிர் தாரகை தாயே நீ, தன்னொளிர் வீசிடும் ஆரணி, பாவம் ஏதுமில்லா சீலி, பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாயை நீ, ஜெபமாலை அன்னையே என்று ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு புகழ் சேர்த்து நம்முடைய விண்ணக வாயிலை நோக்கி நமது வாழ்க்கை பயணத்திலே அன்னை மரியாளுடைய பயணத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அந்த அன்னை அவளுடைய ஆசீர் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கவும். வீரமாமுனிவர் அன்னை மரியாளை பற்றி அருமையாக சொல்லி இருக்கிறார். உருவில்லான் உருவாக உலகில் ஒரு மகன் உதிப்ப, கருவில்லா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினையே என்று சொல்லி அன்னை மரியாளை புகழ்ந்து பாடிய, அன்னை மரியாளுக்கு ஆலயம் எழுப்பிய அந்த வீரமாமுனிவருடைய ஆசிராலும் ஒரு தந்தையின் இதயத்தோடு தன் மகன் இயேசுவை அன்பு செய்தார் சூசையப்பர் என்பதை திருத்தந்தை நமக்கு ஒரு தந்தையின் இதயம், ஒரு தந்தை தன் இதயத்தை நேசிப்பது போல தன் மகனை நேசித்தார் புனித சூசையப்பர் என்று சொல்லி அந்த தந்தைக்கு பல்வேறு பரிமாணங்களை சூடி அவர் கனிவு நிறை தந்தையாக இருக்கிறார், அன்புக்குரிய தந்தையாக இருக்கிறார், கீழ்ப்படிதலுள்ள தந்தையாக இருக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிற தந்தையாக இருக்கிறார், துணிவுமிகு தந்தையாக இருக்கிறார், உழைக்கின்ற தந்தையாக இருக்கிறார், நிழல் நிறை தந்தையாக இருக்கிறார் என்று சொல்லி புகழ் சேர்க்கிற புனித சூசையப்பருடைய ஆசீரும், அப்படிப்பட்ட புனித சூசையப்பருடைய ஆசீரும் இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், தன் இதயத்திலே உங்கள் எல்லோரையும் ஒன்று கூடி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பழைய கோவில் ஆலயத்தினுடைய பீடத்திலே மையமாக தனது இதயத்தை திறந்து அன்போடு நம்மை அழைத்து அரவணைத்து கொள்கிற அந்த இயேசுவினுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய தலைப்பு எதிர்நோக்கும் குழந்தைகள் வளர்ப்பும். குடும்பம் என்றால் குழந்தைகள் இருப்பார்கள். தந்தை, தாய், குழந்தை, இந்த மூன்று பேரும் சேர்ந்தவர்கள்தான் குடும்பம். இந்த தலைப்பை கொண்டாடுகிற பொழுது நமக்கெல்லாம் தலைமையும் வழிகாட்டுமாக இருக்கக்கூடியவர்கள் திருக்குடும்பத்தினர். தந்தை, தாய், குழந்தை, இந்த மூன்று பேருமே நம்மை நேசிக்கிறவர்கள், நம்மை ஆசீர் வழங்குகிறவர்கள், நம்மை வழிநடத்துகிறவர்கள், நம்மை விழாமல் தூக்கிவிடச் செய்கின்றவர்கள். அப்படிப்பட்ட திருக்குடும்பத்தினுடைய பெயரால் வாழ்த்தி இன்றைய நாளின் சிந்தனையாக பிள்ளை வளர்ப்பு என்று, குழந்தைகள் வளர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. குழந்தைகளோடு போராடுகிறவர் நீங்கள், குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் நீங்கள், குழந்தைகளோடு ஒவ்வொரு பொழுதும் கழித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு பேரண்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளை வளர்ப்பு என்பது இன்று எல்லா தளங்களிலும் பேசப்படுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 2K கிட்ஸ் அப்படின்னு சொன்னாலே இன்று 25 வயதை கடந்து நிற்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வித்தியாசமாக தான் இருப்பார்கள் என்ற கருத்தோட்டம் எல்லாருக்குள்ளும் வேரூன்றி இருக்கிறது. ஆனாலும்
இந்த குழந்தைகள் எதையோ சாதிக்க விரும்புகிறார்கள், சாதிக்க துடிக்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் பல நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே இந்த பிள்ளை வளர்ப்பு என்கிற பேரண்ட் என்று சொல்லுகிற பொழுது அது அருமையான உள்ளடக்கத்தை கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். P ஃபார் ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்டு? பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். சிறு குழந்தைகளை ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னா அது பூவோ வண்டோ பூச்சியோ அட்டையோ பிடிச்சி கொண்டு வருங்க, அதுக்கு பேர் ப்ராஜெக்ட். அடுத்ததாக பள்ளியிலே படிக்கிற பொழுது ஒரு ப்ராஜெக்ட், கல்லூரி வாழ்க்கை முடிக்கிற பொழுது ஒரு ப்ராஜெக்ட், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டயத்தோடு முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த பேரண்ட் என்கிற ப்ராஜெக்ட் இது ஒரு நாள் கனவு அல்ல, ஒரு நாள் முடிவு அல்ல, ஒரு மாதத்தோடு முடிந்து போகக்கூடியது அல்ல, மாறாக வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த பேரண்ட் என்று சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட். பேரண்ட் என்கிற ப்ராஜெக்ட் இன்று நேற்றோடு முடிந்து போகக்கூடியது அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய தாய் தந்தையினுடைய கடைசி நாள் வரை அவர் பெற்றோராதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. இரண்டாவதாக A ஃபார் அக்கௌண்டபிலிட்டி. எதற்கு நாம் அக்கௌண்டபிளாக இருக்க வேண்டும்? கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக இயேசு வாழ்ந்தார் என்று முன்னுரையிலும் இன்று நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இயேசு ஆண்டவரை கடவுளுக்கு உகந்தவராக மனிதருக்கு உகந்தவராக மாற்றியவர்கள் சூசையப்பரும் மரியாளும். அப்படி என்று சொன்னால் கடவுளுக்கு உகந்த வகையிலும் மனிதனுக்கு உகந்த வரையிலும் வாழ வைக்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை, அதுதான் அக்கௌண்டபிலிட்டி. மூன்றாவதாக R ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தைகளை வளர்த்தெடுப்பதிலே ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. எல்லோரையும் சிறிது நாட்களுக்கு பிறகு ஒதுக்கி விடுவதல்ல. நம்ம இன்றைக்கி டிவி சேனல்ஸ்ல எல்லாம் திரைப்படத்துல எல்லாம் பார்க்கும்போது எடுத்தனே ஒரு டிஸ்க்ளைமர் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். டிஸ்க்ளைமர் பொறுப்பு துறப்பு அப்படின்னு அர்த்தம். எந்த பொறுப்பை யார் துறக்கிறது? இன்றைக்கு பெற்றோர்களுக்கு எல்லாரும் ஒரு டிஸ்க்ளைமர் எல்லாருடைய வீட்டில் வச்சுருக்கிறோம், பொறுப்பு துறப்பு. எத்தனை நாளைக்கு கழித்து திறக்கிறது? 10 வயசு 20 வயசு 30 வயசு முடிஞ்ச உடனே ஏன் கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். ஏன் கடமை முடிஞ்சிருச்சு, இனிமேல் எனக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி அல்ல. இது பொறுப்பு துறப்பு அல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது. நான்காவது E ஃபார் எம்பதி, சகதாபம். இந்த இடத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது அந்த இடத்துல என்னை பார்த்து பார்ப்பது தான் எம்பதி. அப்படின்னா ஒரு பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது அவர்கள் சந்திக்கிற பிரச்சனையின் போது அல்லது அவர்கள் தடுமாறுகிற பொழுது அந்த இடத்திலே நாம் தூக்கி விடுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படியோ நாசமாப்போ அப்படின்னு சொல்லிவிடுவது அல்ல. அடுத்ததாக N ஃபார் நியூ, புதுமை பெண் என்று பாரதியார் சொன்னார். புதுமை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் புதிதாக உதிர்த்து வருவதுதான் புதுமை. அப்படிப்பட்ட புதுமை பெண்களாக பாரதியார் கண்ட கனவை போல நம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு கனவை உருவாக்குகிறார்கள், ஒரு சிந்தனையிலே வாழ்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரே திறமை இருப்பதில்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திறமை இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே ஆளுமையிலே தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அதை கண்டுபிடித்து அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நான் கடைசியாக T ஃபார் டயர்லெஸ், உங்களுடைய உழைப்பு. நீங்கள் பெற்றோர் என்று சொல்லிக்கொள்வது ஒரு குழந்தை ஆளாக்கி விடுவதில் மட்டுமல்ல, அவன் ஆளுமை பெற்ற தலைவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பெயர் எடுக்கிற பொழுதுதான் உங்களுடைய பேரண்ட் பெற்றோர் என்கிற பொறுப்பு நிறைவடைகிறது. அருமையாக ஐயன் வள்ளுவர் தமிழகத்தின் ஊற்று என்று சொல்லலாம். இந்த தமிழ் தேசம் உலகமெங்கும் உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்காக வளர்த்தெடுத்த தனது கருத்துக்களால் இந்த உலகத்தை உயர்த்துகிற வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின். ஈன்ற பொழுதை விட தன் மகன் சான்றோன் என்று கேள்விப்படுகிறானே, அந்த சான்றோனாக மாற்றுவது யார்? பெற்றோர் தான். அன்பானவர்களே, இந்த பேரண்டிங்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் பல விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டு போகலாம். நாம் விவிலியத்திலே சில பெற்றோர்களை பார்க்கலாம். அருமையான பெற்றோர்கள். ஆபிரகாம் நம்பிக்கையினுடைய தலைவன் என்று சொல்லுகிறோம். நோவா நம்பிக்கையினுடைய தலைவன். அன்னா சாமுவேல் என்கிற குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கிய ஒரு தாய். இப்படியாக விவிலியத்திலே எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நாம் நம்புகிற விசுவசிக்கிற ஒரு குடும்பம் எகிப்து குடும்பம். எகிப்து குடும்பம் என்று சொன்னாலே மரியாள், சூசையப்பர், இயேசு. அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளே,
இன்றைக்கு பெற்றோர்கள் எல்லாம் ஒன்று நினைக்கிறார்கள், எப்படியாவது கஷ்டப்பட்டு பிள்ளையை வளர்த்தணும்னு நினைக்கிற நல்ல உணர்வோடு எண்ணங்களோடு இருக்கிறீர்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டாவது பிள்ளைகளை வளர்க்கணும். இன்னும் ஒரு கட்டம் மேலே சென்றால் என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாதுன்னு வாழ்கிறோம். என் பிள்ளை எந்த கஷ்டம் படக்கூடாது. இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் என்பது இதுதான். என் பிள்ளை எந்த கஷ்டம் படாமல் வாழணும்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்பானவர்களே, நீங்கள் கடைக்கு போகும்போது அங்கே மளிகை பொருள் வாங்குகிறீர்களா, காய்கறி வாங்குகிறீர்களா, பிள்ளையிடம் கொடுத்து சுமக்க வையுங்கள். அது 2 கிலோவாக இருந்தாலும் 5 கிலோவாக இருந்தாலும் சுமக்க வையுங்கள். பிள்ளைகளுக்கு சுமைகளை கொடுங்கள். அவன் போராட வேண்டும். எப்பொழுது ஒரு குழந்தை பெற்றோருடைய சுமையை தூக்க முயற்சிக்கிறதோ அப்பொழுதுதான் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்த்து விட்டீர்கள் என்பது பொருள். இன்றைக்கு எல்லாரும் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, எல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து நாசம் பண்ணுறது யார்? பெற்றோர்கள் தான். இன்றைக்கு அந்த பிள்ளை துன்பம் எது, இன்பம் எது, போராட்டம் எது, அடிபடுதல் எது, கீழே விழுவது எது, எழுந்து நிற்பது எது, எதுவுமே தெரியாத பிள்ளையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாத்தா ஒரு கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த தாத்தாவை பார்ப்பதற்கு ஒரு பேரன் விடுமுறையிலே போனான். அந்த தாத்தாவை போய் பார்த்து தாத்தா கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். நீங்கள் வயது முதிர்ந்தவர்கள், அனுபவசாலிகள், எனக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நானும் இந்த உலகத்திலே நிமிர்ந்து நிற்க வேண்டும், தலைவனாக வேண்டும், எல்லாரும் பாராட்டப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அந்த தாத்தா கிட்ட கேட்டான். அந்த தாத்தா என்ன பண்ணாரு, கண்ணா வா என்று சொல்லி அங்கே செடிகளை விற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு கூட்டிகிட்டு போனார். சின்ன சின்ன செடிகள் விற்கக்கூடிய இடம், நர்சரி கார்டன் கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் 2 செடிகளை வாங்கினார். 2 செடிகளை வாங்கி கொண்டு வருகிறார், வீட்டுக்கு வருகிறார். அந்த பேரனை பார்த்து, கண்ணா இதை 2 இடத்துல நாம் நட வேண்டும். நமது வீட்டிற்குள் ஒரு தொட்டியை உருவாக்கி அதுக்குள்ளே வைப்போம். இன்னொரு செடியை வெளியே வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பையனுக்கு வழிகாட்டுகிறார். அந்த சிறுவன் தொட்டியிலே ஒரு செடியை வைக்கிறான். வீட்டுக்குள்ளே வெளியே போய் வீட்டுக்கு வெளியே ஒரு செடியை ஒரு இடத்துல அவங்க நட்டு வைக்கிறாங்க. அவன் கேட்டான், என்னுடைய கேள்விக்கு இன்னும் பதில் வரவில்லையே. அவர் நிதானமாக சொன்னார், விரைவில் உனக்கு பதில் சொல்லுகிறேன். அதற்குள் விடுமுறை முடிந்தது. பேரன் வீட்டுக்கு போயிட்டான். திருப்பி 6 மாதம் கழித்து அடுத்த லீவுக்கு வந்தான். தாத்தாவை பார்த்து கேட்டான், நான் போன ஒரு தடவை இந்த லீவுக்கு வரும்போது ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். நான் உயர்ந்து தலைவனாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், பாராட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கு இன்னுங்க பதில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். தாத்தா என்ன சொன்னார், வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். நீ நட்டு வைத்த அந்த செடியை பாருன்னு சொன்னார். அந்த செடியை பார்க்குறான். கொஞ்சம் அப்படி அழகாக வளர்ந்து நிற்கிது அந்த செடி. அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, நாம் நட்டு வைத்த செடி 6 மாதத்திற்கு பிறகு நன்றாக வளர்ந்திருக்கிறது. அடுத்ததாக அந்த சிறுவனை வெளியே அழைத்து சென்றார். வெளியே அழைத்து சென்று வெளியே நடப்பட்ட ஒரு செடியை, நீ நட்ட செடியை பார் என்று சொன்னார். அங்கே செடி இல்லை. என்னவென்று சொல்லி பார்த்தால் சற்று தூரத்திலே அவன் நட்ட இடமே தெரியாமல் போய் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் நிற்கிறது. மரத்தில் பழங்கள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது. வெயிலில் செல்பவர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்த்தான், இதுதான் நீ நட்ட செடி, இப்பொழுது மரமாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னார். இப்பொழுது நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் என்று சொன்னார். இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. என்ன தாத்தா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீங்கள் சொல்கிறது. அப்பொழுது சொன்னார், நீ வீட்டுக்குள் ஒரே செடியை தான் நட்டாய், வீட்டுக்கு வெளியேயும் ஒரு செடியை தான் நட்டாய். வீட்டுக்குள் நட்ட செடி இன்னும் வளர்ச்சி பெறவில்லை, அப்படியே தான் இருக்கிறது. வெளியே நீ நட்ட செடியை பார், மரமாக பழத்தை கொடுத்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பயன் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக நிற்கிறது பார் என்று சொன்னார். அப்பொழுதுதான் ஒரு விளக்கத்தை சொன்னார். பேரனை பார்த்து, கண்ணா நீ இந்த செடியை போல வளர வேண்டும், இந்த மரத்தை போல உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னார். இந்த மரத்தை போல உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், இந்த செடி வளர்கின்ற பொழுது காற்றடித்தது, புயல் அடித்தது, மழை பெய்தது, வெயில் வந்தது, விலங்குகள் அதன் மேறி வேறி விளையாடியது, பறவைகள் உட்கார்ந்தது. எல்லாத்தையும் கடந்து 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 தான் இன்று மரமாக நின்று கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உயர வேண்டும் என்று சொன்னால் நீ போராட வேண்டும், நீ வெயிலிலே அடிபட வேண்டும், நீ சமூகத்திற்குள் போக வேண்டும், தடைபட வேண்டும், உடைய வேண்டும், உரு கொடுக்க வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும், நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மரத்தை போல நீ மாற முடியும் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே,
இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பு என்று நாம் சிந்திக்கக்கூடிய இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையும் சூசையப்பருடைய வாழ்க்கையும் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்று சொன்னால் எப்படி வாழ்ந்தார்? இந்த இரண்டு தெய்வங்கள் மரியாளும் சூசையப்பரும் தன் பிள்ளையை பொத்தி பொத்தி வைத்து வளர்க்கவில்லை. சமூகத்தில் ஏளனமாக பேசினார்கள், அதை எதிர்த்து நின்றார். பேய் பிடித்தவன் என்று சொன்னார்கள், எதிர்த்து நின்றார். உங்களை போல நல்லவங்க யாருமே இல்லைன்னு சொன்னாங்க, அதையும் ஏற்றுக்கொண்டார். நீ உன்னை பெற்றெடுத்த தாய் பேறு பெற்றவள் என்று சொன்னார்கள், அதையும் ஏற்றுக்கொண்டார். பெருந்தினிக்காரன் என்று சொன்னார், அதையும் ஏற்றுக்கொண்டார். துரோகத்திற்கு பலியானார், அதையும் ஏற்றுக்கொண்டார். இப்படியாக இயேசுவினுடைய வாழ்க்கை ஏற்றங்கள் தாழ்வுகள் உயர்வுகள் எல்லாம் மாறி மாறி வந்தாலும் எப்படி அவருக்கு வந்தது? அவருக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அவருடைய தாய் தந்தையர். இன்றைக்கு எல்லோரும் வெரி குட் பேரண்டாக இருக்கணும். நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட் பேரண்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அங்கே தான் தப்பு நடக்குது. பர்ஃபெக்ட் பேரண்டாக இருக்கிறத விட குட் பேரண்டாக இருக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக இருப்பது, நல்ல ரோல் மாடலாக இருக்க வேண்டுமே ஒழிய அத்தாரிட்டேட்டிவாக இருக்கக்கூடாது. அதிகாரத்தை செலுத்தினால் மீண்டும் நம்மை எதிர்த்து அதிகாரம்தான் வருமே ஒழிய அங்கே ரோல் மாடல் வரவே வராது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அன்னை மரியாளின் பாதுகாப்பையும் சூசையப்பருடைய அரவணைப்பையும் ஆண்டவர் இயேசுடைய அருளை வேண்டக்கூடிய நாம் கடைசியாக ஒரு 5 செய்திகளை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். எதை பெற்றோர்கள் செய்யக்கூடாது? உங்கள் கருத்தை, உங்கள் விருப்பத்தை, உங்கள் கனவை பிள்ளைகளுக்குள் திணிக்காதீர்கள். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அதை தான் நாங்கள் பார்க்குறோம். பெற்றோருடைய கனவு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கணும்னு, அந்த பிள்ளையால் ஒன்றுமே முடியாது. பிள்ளை மெட்ரிகுலேஷன் படிக்கணும், அந்த குழந்தையால் முடியாது. ஏன் கனவு? உங்கள் கனவை உங்கள் பிள்ளைகளுக்குள் திணிக்காதீர்கள். எப்பொழுது கனவு திணிக்கப்படக்கூடாது, வழிகாட்டுதல் வேண்டுமே ஒழிய நான் படிக்கலை, நான் வாத்தியாராக நீ வாத்தியாராகு, நான் போலீஸ் ஆகலை நீ போலீஸ் ஆக, உங்கள் கனவை பிள்ளைகள் மேல் திணிக்காதீர்கள். இரண்டாவதாக, நீங்கள் மற்றவர்களோடு பழக வையுங்கள். இன்று சமூகம் குறுகி போய்விட்டது. செல்போன் தனி ரூமாக மாறிவிட்டது. தனிப்பட்ட ஒரே குடும்பத்தில் இருக்கிற 4 பேரும் 4 மூலையிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தவர்களோடு பழக வையுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் ஏமாற்றுவார்கள். அவன் ஏமாற்றினால்தான் ஏமாற்றம் என்பது என்னவென்று தெரியும். என் பிள்ளை வெளியே போனால் ஏமாந்துருவான் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு காலத்தில் அவன் ஏமாந்துதான் நிற்பான். அதற்கு காரணம் நீங்களாகத்தான் இருக்க முடியும். அப்படி என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகளை பழக வையுங்கள். நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது எதுவென்று அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், கற்றுக்கொள்வார்கள். மூன்றாவதாக, இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ள கற்றுக் கொடுங்கள். நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ இதுதான் நம்ம வீடு, இவ்வளவுதான் நம்ம வீடு, இதுதான் நம்ம குடும்பம், அதை கொடுத்து மகிழ்ச்சியாக, எல்லாரும் இல்லாத ஒன்றை நோக்கி தான் எல்லோரும் கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்கு ஏங்கி ஒரு நாள் இதுவும் இதை அனுபவிக்க முடியாத மனிதர்களாகத்தான் போய்விடுகிறோம். அளவான குடும்பம், சிறிய பொருளாதாரமாக இருந்தாலும் கூட இருப்பதில் நிறைவு காண கற்றுக்கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே நீங்கள் நிறைய பணக்காரவங்களாம் நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? செல்வம் இருக்கிறவங்கள எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. எவ்வளவு செல்வம் கூடிக்கிட்டு போகுதோ அவ்வளோ துன்பமும் கூடிக்கிட்டே தான் போகுது, பிரச்சனையும் கூடிக்கிட்டே தான் போகுது. அப்படி என்று சொன்னால் இருப்பதில் நிறைவு கொண்டு வாழ்வது மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக, நான்காவதாக, மரியாதை கொடுக்க கற்றுக் கொடுங்கள். பெரியவர்களுக்கு மரியாதை, பெற்றோர்களுக்கு மரியாதை, சொந்த பந்தங்களுக்கு மரியாதை, உறவுகளுக்கு மரியாதை, தலைவர்களுக்கு மரியாதை. மரியாதையாக இன்று அந்த மரியாதை இல்லை. உங்கள் வீட்டிலே தெரியும் உங்களுக்கு மதிப்பு இருக்கா இல்லையான்னு எல்லாம் தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க உங்களை மதிக்குதா? இல்லையே. மரியாதை கொடுக்க பழகுகிற மனிதர்கள் மட்டும்தான் முழு மனிதர்களாக, மாமனிதர்களாக மாற முடியும். கடைசியாக, பிள்ளைகளுக்கு முன் சண்டையிடாதீர்கள். பிள்ளைகளுக்கு முன் தகாத வார்த்தைகளை பேசாதீர்கள். அது என்றைக்காவது ஒரு நாள் உங்களை சுற்றி வந்து அடிக்கும். பிள்ளைகளுக்கு முன் சண்டை போடுகிறீர, அப்போ உங்கள் பிள்ளையை பார்த்து நீ ஏன்டா சண்டைக்கு போகிறேன்னு கேட்டால் நீ சண்டை போட்ட இல்லைன்னு கேட்பாங்க. ஏன்டா அப்படி வார்த்தையை பேசுகிற, நீ பேசுன இல்லை. ஏன்டா கோயிலுக்கு போகல, நீ போகல இல்லை. இதுதான் இன்னைக்கு உலக வாழ்க்கை. அன்பானவர்களே, பெற்றோர்கள் என்பது ரொம்ப கடினமான வாழ்க்கை. அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம். ரொம்ப கடினம்.
பிள்ளையை பெற்று ஒவ்வொரு நிலையிலும் அடுத்தடுத்த நிலைக்கு கடத்தி வருவது சாதாரணம் அல்ல. அந்த பிள்ளைகளை உருவாக்குவது சாதாரணம் அல்ல. இந்த சமூகத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக மாற்றுவது சாதாரண காரியம் அல்ல. இயேசு அருமையாக சொன்னார், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னார். இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைகளை எல்லாம் கோயிலுக்கு அனுப்புகிறோம், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு அனுப்புகிறோம், மறைக்கல்விக்கு அனுப்புகிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னது தான், என்கிட்ட பிள்ளைகளை வரவிடுங்கள். நீங்கள் வரவிடலை அப்படின்னா ஒரு நாள் நீங்களும் போக முடியாது என்பதை மறந்து போக வேண்டாம். விசுவாசம் என்பது காணாமல் போகும். 300 ஆண்டுகளாக சேர்த்து வைத்த உங்களுடைய விசுவாசம் எல்லாம் பறந்து போய்விடும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இளம் தலைமுறையினர் ஆலயத்திற்கு போக முடியவில்லை, போவது இல்லை. அவர் கடவுளை தேடுவதில்லை, கடவுள் நம்பிக்கை குறைந்து விட்டது. அப்படியானால் இந்த வீரமாமுனிவர் விதைத்த விசுவாசத்தில் அன்னை மரியாளையும் சூசையப்பரையும் இயேசுவையும் பற்றி கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய நாம் அவர்களை பற்றி கொள்வோம். அவருடைய ஆசீர் அன்னையினுடைய பெருவிழா நாளிலே ஜபமாலை அன்னையாக தன்னை இந்த இடத்திலே நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து வளர்த்தெடுக்கிற அந்த அன்னை நமக்காக தன் திருமகனிடம் பரிந்து பேசி நம் குடும்பங்களை வாழ வைப்பார். நம் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபித்து அன்னையினுடைய ஆசீரை வேண்டுவோம். நிறைவாக அன்னை மரியாள் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவார். ஆமேன். அழைப்பின் காரணரே எம் இறைவா, உம்மால் அழைக்கப்பெற்று அருள் பொழிவு செய்யப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் தங்களது போதனையாலும் சாட்சியுள்ள வாழ்வினாலும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறைமக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்திட தேவையான ஞானமும் உடல் உள்ள ஆன்ம நலனும் பெற்றிட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடன் இருப்பவரே எம் இறைவா, பெரு மகிழ்வுக்குரிய இந்த நன்றி கொண்டாட்டத்தின் வழியாக இறை ஆசிரை நாங்கள் பெற்றிட இங்கு வருகை தந்திருக்கும் அருள்பணி ஜேம்ஸ் செல்வநாதன் அடிகளார் அவர்களையும் அருள்பணி ஜோசப் அடிகளார் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களது ஆன்மீக பணியிலும் கல்வி பணியில் உமது வழிநடத்துதலால் பாதுகாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேர்ந்து கொண்டவரே இறைவா, இறை நம்பிக்கையில் வேரூன்றி நிற்கும் பங்கு தளத்திலே பங்கு மக்களாக விளங்கிட பாக்கியம் பெற்ற நாங்கள் பங்கு தந்தையர் முன்னெடுக்கும் காரியங்களில் எங்களது முழு ஒத்துழைப்பை நல்கிடவும், இதன் வழி உமக்கு நற்சான்று பகிர்ந்திடவும் தேவையான ஒற்றுமை உணர்வை பெற்றிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையின் இணைபவரே எம் இறைவா, உடலுக்கும் மனதுக்கும் நலம் விளைவிக்கும் இயற்கையை போற்றி பாதுகாக்கவும், இதன் பயனாக தேவையான மழைப்பொழிவு கிடைத்திடவும், விவசாயம் செழித்து நாட்டின் பொருளாதாரம் மேம்படவும், மக்களின் வாழ்வு செழித்திடவும், இயற்கையின் வழி இணைந்திடவும், நன்மைகளை அடைந்திட தேவையான நல்ல மனநிலையை பெற்றிட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் அருமருந்தே எம் இறைவா, உலகளவில் மக்களை அச்சுறுத்தும் புதுவித நோய் கிருமிகளிலும் அதனால் ஏற்படும் பலவித பாதிப்புகளிலும் துன்புறும் மனித இனம் இத்தகைய அச்ச உணர்விலிருந்து விடுபடவும், உலக அளவில் மாசுபடுகின்ற மூலம் ஆரோக்கியமான வாழ்வை பெற்றிடவும் தேவையான ஆக்கமும் ஊக்கமும் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, கேட்கிற எவருக்கும் கொடுக்கப்படும் என்று உம் திருமகன் இயேசு வழியாக எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே,
உம்முடைய திருப்பாதத்தில் எங்களுடைய தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். மாத்திரமல்ல, எங்கள் தனிப்பட்ட காரியங்களுக்காக மௌனமாக ஜெபித்திருக்கிறோம். நாம் உமக்கு தந்தையாக இருப்போம், நீங்கள் எமது குழந்தைகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன தகப்பனை, முது பிள்ளைகளாக எங்களுக்கு தேவையான அருள் வரங்களையும் பொருள் வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, கடவுளின் தாய் புனித மரியாளின் விழாவில் உமது பிள்ளைகளின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். இதனால் இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். 1 Corinthians 13:21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159 160 161 162 163 164 165 166
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவுகூரும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட விழம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் நமக்கு தந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியானவரின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். என் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான்
இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் இன்றி, உண்மையின் வழி அது என்னில் என்றே. உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பே, வரையில்லாத அன்பாள் இன்னுயிர் தந்தே. இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே, இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். சுமை கொண்டோரை நீர் வரவேற்றி, சுகம் காணவே உன் கரம் தந்தீ. சுமை கொண்டோரை நீ வரவேற்றி, சுகம் காணவே உன் கரம் தந்தே. மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே, ஆருயிராய் உம்மையே இதயம் ஏற்கிறேன். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கி, ஆருயிராய் உம்மையே இதயம் ஏற்கிறேன். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாளை இடைவிடாது பின்பற்றி உமது திரு அவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியைக் கண்டு உணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நமக்காக அருமையான ஆழமான நம்பிக்கையோடு கூடிய ஒரு திருப்பலி நிறைவேற்றி நமக்கு இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தந்தவர் நம்முடைய திருச்சி மறைமாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை அவர்கள். செல்லுகின்ற இடங்களெல்லாம் ஆன்மீகத்திலே மக்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர். அவருடைய ஜபத்திற்கென்றே மக்கள் கூடுவார்கள். நம்முடைய மறை மாவட்டத்திலே பல இடங்களிலே பணிபுரிந்து விட்டு இப்பொழுது மறை மாவட்டத்தினுடைய இந்த பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
எனவே தந்தை அவர்களை அணுகுகின்ற பொழுது எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு செயல்படக்கூடியவர், அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடியவர். அதோடு மட்டுமல்ல, தாராள மனதோடு அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணமும் உடையவர். நான் அவர் பொன்மடையிலே பங்கு தந்தையாக இருந்த பொழுது, நான் சகோதரராக இருந்த பொழுது அவரிடத்திலே பணித்தளத்திற்காக பணி அனுபவத்திற்காக சென்றிருக்கின்றேன். எனவே அந்தளவிற்கு வாரி வழங்குகின்ற வள்ளலாக இருந்து செயல்படக்கூடிய நம்முடைய பொருளாளர் தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாகவும், அனைத்து அருள் சகோதரர்கள் சார்பாகவும் இப்பொழுது நம்முடைய தந்தை அவர்களுக்கு நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு கொடுப்பார்கள். மேலும் அன்புக்குரியவர்களே, நம்மோடு ஏறக்குறைய 5.5 ஆண்டுகள் பயணித்த நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் ஜேம்ஸ் அகாடமியினுடைய தாளராகவும் இருக்கக்கூடியவர் அருள் தந்தை அவருடைய மறைவுரைக்கின்றே பலரும் பல இடங்களிலிருந்து வந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் இன்று தகுந்த தலைப்புக்கு ஏற்ற அருமையான வார்த்தைகளை சொல்லி நாம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு ஆழமான கருத்தை சொல்லி நமக்கெல்லாம் நல்ல ஒரு மறைவுரை கொடுத்திருக்கின்றார். எனவே தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்குவார்கள். நம்முடைய பள்ளியையும் பங்கையும் உலகறிய செய்த பெருமையானது நம்முடைய தந்தை அவர்களையே சாரும். வீரம்மா முனிவருக்கு ஒரு அருமையான சுரூபமும் சூசேப்பருக்கென்று ஒரு அருமையான சுரூபம் வைத்தவர், பீடத்தை அழகாக உருவாக்கியவர் தந்தை அவர்களே. மேலும் அன்புக்குரியவர்களே, கொடியேற்றத்தன்றும் இன்றும் நம்முடைய அழைப்பிலும் நம்முடைய மகிழ்ச்சியிலும் பங்கு கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கின்ற அருள் தந்தை புனவெந்தூர் அவர்கள் யூகேயிலிருந்து வந்திருக்கின்றார்கள். எனவே தந்தையர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் அனைத்து அருள் சகோதரர் சார்பாகவும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, எவ்வளவுதான் மழை தூறல் தூறினாலும் கூட ஆழ்ந்த நம்பிக்கையோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீங்கள் அனைவருமே கொடையை பிடித்து கொண்டு இருந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக இந்த அருமையான நன்னாளிலே உங்கள் அத்தனை பேருக்கும், நம்பிக்கையாளராக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இந்த திருப்பலியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும், நம்முடைய பங்கு மக்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், வெளியிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து இறை மக்களாகி ஒருவருக்கும், நம்பிக்கையாளர்களாக இருக்கிற அனைவருக்குமே மனமார்ந்த திருவிழா வாழ்த்துக்களை நாம் அனைவருமே கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வரலாற்று புகழ்மிக்க நம்முடைய பழைய கோயில் தேவாலயத்தில் நம்முடைய அன்னைக்கு விழா எடுக்கும் இந்த நாளில் எங்கள் இருவரையும் அழைத்து உங்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றி ஜெபிப்பதற்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அன்பும் பாசத்துக்குரிய நம்முடைய பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை அருட்பணி விஜய் அவர்களுக்கும், பங்கு பேரவைக்கும் மற்றும் பக்த சபைக்கும், இறைமக்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பழைய கோயில் என்று சொன்னாலே ஒரு புதிய படைப்பாற்றல் மிக்க ஒரு வழிபாடு இருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பல பங்குகளுக்கு விழாக்கள் சென்றாலும் நடக்கக்கூடிய சம்பிரதாயப்படி நடக்கக்கூடிய திருப்பலி இருக்கும். ஆனால் பழைய கோயில் மட்டும்தான் முற்றிலுமாக மாறுபட்ட புதுமையான வழிபாடுகளோடு கூடிய அர்த்தமுள்ள வகையில் வழிபாட்டு சடங்குகளும் திருப்பலிகளும் அமையும். அந்த ஒரு பெருமை நம்முடைய பங்கிற்கு உண்டு. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்கக்கூடிய, அனைவரும் ஈடுபாட்டோடு பங்கேற்கக்கூடிய ஒரு வழிபாடை அமைத்து எல்லாரும் மகிழ்ச்சியோடு அதே சமயத்தில் ஈடுபாட்டோடு பங்கேற்கக்கூடிய ஒரு விழாவாக, திருப்பலியாக, ஜெப ஆராதனையாக இருப்பதை நாம் பார்த்து பெருமைப்படுகிறோம். எனவே இந்த வேளையில் இத்தனை வழிபாடு சிறப்பாக அமைவதற்கு உற்ற காரணமாக இருந்த பங்கு பெற்ற சிறுவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லோருக்கும், குறிப்பாக நம்முடைய பங்கு பாடகர் குழுவினருடைய சிறப்பான பாடல் குழுவினருக்கும், அருமையான நிர்வாகம் அமைத்திருக்கிற நிர்வாக குழுவினருக்கும், பீட பணியாளர்களுக்கும், இவைகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒருமுகப்படுத்தி இந்த விழாவை இந்த நேரத்தில் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்பும் பாசத்துக்குரிய அருமை தந்தை பங்கு தந்தை
அருட்பணி தாமஸ் அடிகளார் அவர்களுக்கும், அவருக்கு உற்ற துணையாக இருந்து துணையாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற உதவி தந்தை விஜய் அவர்களுக்கும், மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய தந்தை ஜோசப் என்னுடைய பெயராலும் விருந்தினர் தந்தை பெயராலும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்து ஆள்பவரும் வழிநடத்துகிறவருமான இறைவா, இதோ இந்த நாளில் நீர் எங்களுக்கு தாயாக கொடுத்த புனித ஜெபமாலை அன்னைக்கு விழா எடுத்து மகிழுகின்ற பழைய கோவிலில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களையும் இந்த நேரத்தில் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம். பல்வேறு தேவைகளோடு உம்முடைய தாய் நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற அந்த தாயினுடைய திருப்பாதம் வந்து அந்த தாயின் காலடிகளை பற்றி பிடித்து கொண்டு எங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக, பிள்ளைகளுக்காக, தந்தையர்களுக்காக, பெற்ற தாய்க்காக, இப்படி உறவினர்களுக்காக பல்வேறு தேவைகளோடு நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். அன்னை மரியாளுக்கு விழா எடுக்கிற பொழுது எங்களுடைய மனதிலே இருந்து எழுகின்ற ஆரவாரத்தை நீர் அறிவீர், மகிழ்ச்சியை அறிவீர். இந்த தாய் எங்களுடைய வீதிகளிலே வலம் வருகின்ற பொழுது இந்த தாயை உற்று நோக்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது கனிவு நிறைவாக கிடைக்கட்டும். அன்று கானாவூரிலே திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று அறிந்த பொழுது இந்த பிள்ளைகள் பசியோடு இருப்பார்களே என்று கருதி தன் மகனிடம் பரிந்து பேசிய இந்த தாயை நோக்கி இப்பொழுது நாங்கள் வேண்டுகிறோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, ஜெபமாலை அன்னையே, இதோ இந்த உம்முடைய திருச்சிறுவத்தின் முன்பாக கூடி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும். இதோ இந்த தேரில் இருக்கக்கூடிய திருச்சிறுவங்களை இறைவன் ஆசிர்வதிக்கவும், இந்த திருச்சிறுவத்தை ஆசிர்வதிப்பதன் வழியாக இந்த சிறுவத்தை உற்று நோக்குகிற இந்த தாயினுடைய முகம், கண்கள் படுகின்ற இடமெல்லாம் மகிழ்ச்சியும் உடல் நலமும் கிடைக்க வேண்டுகிறோம். இதோ இந்த இடத்திலே சூழ்ந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட தேவைகளோடு வந்து நிற்கிறார்கள் என்பதை அறிவீர். இந்த தேரினை சுற்றி கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலையும் இதயத்தினுடைய ஆவல்களையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். அன்னை மரியே, இதோ நம்பிக்கையோடு உம் பிள்ளைகள் நாடி வருகிற பொழுது நீர் உம்முடைய திருமகனிடம் பரிந்து பேசி கொடுப்பீர் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு இருக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து நீர் காத்து வழி நடத்தும். இதோ இந்த தேரையும் இந்த தேரிலே வைக்கப்பட்டிருக்கிற அன்னை மரியாளுடைய ஜெபமாலை அன்னையினுடைய திருவுருவ சிறுவத்தையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. இந்த சிறுவத்தை உற்று நோக்குகிற பிள்ளைகளாக எங்களுக்கு நிறை ஆசீரும், அமைதியும், உடல் நலமும், சமாதானமும் எங்கள் குடும்பங்களிலே அமைதியும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. இதயம் உன்னை ஏங்கித் தேட வாழ்வின் வழியாய் வாராய் தாயே, வாழ்வின் ஒளியாய் வாராய் தாயே. தரணியர் வாழ்த்தும் தாய்மரியே, வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. சிலுவை நிழலில் தாயானாயம் சிலுவை சுமக்க உதவும் தாயே. பஞ்சமும் நோயும் பசியும் தீர்த்து அன்பின் தாயே காத்திடுவாயே. தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே, தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே. தாளினை பணிந்தோம் காத்திடுவாயே. வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. துயரும் இன்னலும் எம்மை தாக்க காப்பாய் தாயே, பிள்ளை நானே. கருணையின் உருவே கண்ணி தாயே, கனிவுடன் என்னை காத்திடுவாயே. தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே, தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே. தாளினை பணிந்தோம் காத்திடுவாயே. வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. அருள் நிறைந்த மரியே,
ஒளியாக நீ என்னுள் வந்தாயம்மா, பாதைக்கு சுடராக ஒளிர்ந்தாயம்மா. இனி என்றும் என் வாழ்வு சுகம்தானம்மா. அருள் நிறைந்த மரியே, நாடி வந்தோம் உமை பாட வந்தோம். அன்பின் உறவும் நீயே, அன்போடு வந்தோம் அருள் தாரும் அம்மா. உமை நாடி வருவோரின் ஆதாரமே, உள்ளத்தில் உறவாடும் உயிரோவியமே. அளவில்லா உம் அன்பு எமையாளுமே, உம் அன்பு இவ்வுலகை அரசாளுமே. இனி என்றும் எம் வாழ்வு சுகமாகுமே.